அம்மா பெட் ரெடிமா, படுங்க. ரெடி. ஹே, ஆ எங்க போற? நீயும் இங்க தான் படுக்கணும்னு சொன்னல. ஆமாம்மா, நானும் இங்க தான் படுக்க போறேன். பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹே, என்ன அதுக்குள்ள படுத்துட்ட? ஆமாம்மா, சீக்கிரம் தூங்கினா தானே காலையில நேரமா எழுந்திருச்சு வேலைலாம் பார்க்க முடியும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் சொல்ற வேலையை செய். என்னம்மா செய்யணும்? ஒரே டயர்டா இருக்கு. வா, வந்து கை கால்லாம் அமுக்கி விடு. என்ன அப்படி பாக்குற? கை கால்லாம் அமுக்கி விட மாட்டியா? இல்லம்மா, நான் அமுக்கி விடுறேம்மா. உன்னோட துணி என்னோட துணியோட ஒட்டி உரசுனதை நினைச்சு ஏன் துணியை கொளுத்துனா என்னையே கொளுத்திக்க சொல்றான் அந்த சூர்யா. உனக்கு இருக்குடி. சூர்யா பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ தான் அனுபவிக்க போற. ஏய், என்னடி பண்ற? அம்மா, கால் அமுக்கி விடுறேம்மா. மண்ணாங்கட்டி, இதுக்கு பேரு கால் அமுக்கி விடுறதா? உங்க ஊர்ல எரும மாடுக்கெல்லாம் தேய்ச்சி விடுற மாதிரி ஏன் காலை போட்டு அமுக்கிட்டு இருக்க? அம்மா, ரொம்ப அழுத்திட்டேனா? ஆமா, முதல்ல மனுஷங்களுக்கு கால் அமுக்கி விடுற மாதிரி அமுக்கி விடு. மெதுவா புடிச்சு விடு. மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, இந்த மாதிரி அழுத்தினா போதுமாம்மா? ஆ, ஓகே. சரி சரி, போதும். நீயும் போய் படு. சரிங்கம்மா. ஆமா, நீ எப்பவுமே கீழே தான் படுப்பியா? ஆமாம்மா, எனக்கு எப்பவுமே தரையில பாய் விரிச்சு போட்டு தூங்குறது தான் பிடிக்கும். அப்போ சூர்யா எப்படி படுத்துப்பான்? அவனும் உன் கூட தரையில பாயில தான் படுத்துப்பானா? ஐயோ, இல்லம்மா, சூர்யா சார் பெட்ல தூங்குவாரு, நான் தரையில பாய் போட்டு படுப்பேன். ரியலி? ஆ, டெய்லி தனித்தனியா தான் படுப்பீங்களா? ஆமாம்மா, எனக்கு எப்பவும் பாயில படுத்தாதான் தூக்கம் வரும். Are you serious? நிஜமாவா? நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? இந்த தொட்டிக்கிறது கட்டிக்கிறது அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லங்கம்மா. வாட்? நம்பவே முடியல. அது இந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தனித்தனியா படுக்கணும்? எங்க கல்யாணத்தை பத்தி அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க சொன்னாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல உன் கழுத்துல சூர்யா தாலி கட்டிட்டானமே சொன்னாங்க. நான் கூட எதிர்பார்க்கலம்மா. ஒரு சினிமால நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அப்புறம் எப்படிமா ஒன்னா படுக்கிறது? ஓ, அப்போ இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? இல்லம்மா, ரூம்குள்ள அவரா இருப்பாரு, நான் நானா இருப்பேன், அவ்வளவுதான். எதுவுமே இல்லாம எதுக்கடி அவன் இப்படி உன்னை விழுந்து விழுந்து லவ் பண்ண போறான்? உனக்காக அடிக்கலாம் வரான்? என்ன இதெல்லாம்? அவருக்கு பாசம் அதிகம். சூர்யா சார் ரொம்ப நல்லவருமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் குணமும் தங்கும், பாசமும் அதிகம். உன் மேல இருக்கிறது பாசம் மட்டும் தானா? அது சரி. போயும் போயும் உன்ன மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணா கூட சேர்ந்து வாழவா முடியும்? அப்புறம் அவனும் மானங்கிட்டு போய் உன் கூட தரையில படுக்க வேண்டியதுதான். போய் படுப்போம்.